ஐபோனை அமெரிக்காவில் தயாரித்தால் ஆப்பிள் நிறுவனத்திற்கு சிக்கலா? வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சன். ஆப்பிளோட ஐபோன் தயாரிப்பை இந்தியாவில் மேற்கொள்வது சிறந்ததா இல்ல அமெரிக்காவில் மேற்கொள்வது சிறந்ததா என்பது குறித்து பார்க்கலாம். இதை நாம இப்ப பேசுறதுக்கான முக்கிய காரணம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆப்பிள் சிஇஓ டிம் குக் கிட்ட அமெரிக்காவிலேயே நீங்க ஐபோனை தயாரிங்க, இந்தியாவில் தயாரிச்சா அது மேட் இன் இந்தியாவா இருக்கும், அது இந்தியாவுக்கு தான் லாபம், நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கோரிக்கைக்கான காரணம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான். சரி, இதனால என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும், இது யாருக்கு லாபகரமா அமையும் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய நாடுகளுக்கு தான் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அமெரிக்காவுக்கு, அதாவது முக்கியமா ஆப்பிள் நிறுவனத்துக்கு தான் இதனால பாதிப்பு அதிகம். காரணம் என்னன்னா, ஆப்பிளோட பெரும்பாலான போன்கள் சீனாவில் தான் தயாரிக்கப்படுது. அதை கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகளுக்கு விரிவுபடுத்திட்டு வராங்க. இதுல முக்கியமா இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு 4 கோடி ஐபோன்கள் தயாரிக்கப்படுது. இது ஆப்பிளோட மொத்த தயாரிப்புல 15% இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஐபோன் தயாரிக்க மொத்தமா 1000 பாகங்கள் தேவைப்படுது. இந்த 1000 பாகங்களும் ஒவ்வொரு நாட்டில இருந்து பெறப்படுது. அது எல்லாமே ஆசிய நாடுகளா தான் இருக்கு. அந்த வகையில நாம பார்க்கும்போது அமெரிக்காவில் ஐபோனோட விலை என்பது 86,000 ரூபாயா இருக்கு. அதுவே ஐபோன் டிவைஸோட மதிப்பு பார்த்தோம்னா 39,000 ரூபாய் தான். இதுல இந்தியாவுடைய பங்கு என்பது 3,000 ரூபாயா இருக்கு. உதிரி பாகங்களின் படியும் வச்சுக்கலாம், இல்ல அசம்பிள் பண்றதுக்கான காஸ்ட்னும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி அமெரிக்காவில் அவங்க செய்யற காம்பனன்ட்ஸோட மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 6,900 ரூபாய். மற்ற நாடுகள் அப்படி பார்த்தோம்னா அடுத்ததா தைவானை பொறுத்த வரைக்கும் அங்கதான் சிப் தயாரிக்கப்படுது. அது 12,900 ரூபாய். தென்கொரியால இருந்து OLED ஸ்கிரீன்ஸ், அதே மாதிரி மெமரி சிப்ஸ் இதெல்லாம் வாங்குறாங்க. அதனுடைய மதிப்பு 7,700 ரூபாய். ஜப்பான்ல இருந்து தான் கேமராஸ் கிடைக்குது. அதனுடைய மதிப்பு 7,300. ஜெர்மனி, வியட்நாம், மலேசியா மாதிரியான நாடுகள் சிறு சிறு பாகங்களை பண்ணி கொடுக்கறாங்க. அதனுடைய மதிப்பு 3,850 ரூபாயா இருக்கு. அப்ப இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஐபோன் தயாராகுது. அப்ப அமெரிக்காவுக்கு மாத்தினா இது எல்லாத்தையும் அவங்க உள்நாட்டுல செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்றது தான் உண்மை நிலவரம். அது தவிர ஊதியம், அதாவது ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாதம் 25,000 ரூபாய் ஒரு ஊழியருக்கு கொடுத்தா போதும். அதுவே அமெரிக்காவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விதியின்படி ஒரு மாதத்திற்கு 86,000 ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டி இருக்கும். இதனால 3 மடங்கு அளவுக்கு ஐபோனோட விலை அதிகரிக்கும். இப்போ ஒரு ஐபோனோட விலை 86,000 ரூபாய் அமெரிக்காவில் இருக்கு அப்படின்னா அதனுடைய மதிப்பு 2,57,000 ரூபாயா உயரும். சரி, இந்த சிச்சுவேஷன்லாம் இருக்கும் போதும் கூட ஏன் இந்த கோரிக்கை வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறது. சரி, ட்ரம்ப் தான் முதல் அதிபராக இந்த கோரிக்கை வைக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 2011ஆம் ஆண்டு ஒபாமாவும் அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்டாரு. அதற்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன பதில், தோஸ் ஜாப்ஸ் ஆர் நாட் கமிங் பேக், அந்த வேலைகள் அமெரிக்காவுக்கு இனி கிடைக்காது அப்படின்றது தான் அவர் சொன்ன பதில். உறுதியா இருந்தாரு. இப்போ ட்ரம்ப் அந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. டிம் குக் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்ததா பார்க்கணும்.